You were made to fly. Lions roar. இடத்துல வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. யார் நம்மளை தெரிந்தெடுத்தாவாம்? இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் யார் தெரிந்து கொண்டா? ஜாஸ்மின் சகோதரி சொல்லி வந்தீங்களா? இல்ல இல்ல. ஷாலினி சிஸ்டர் வாங்க வாங்க வாங்க, தீபா சிஸ்டர் போனை பண்ணி அம்மா வந்துருங்கம்மா வந்துருங்கம்மா, இல்லைன்னா என்ன அதான் போன் பண்ணியா இல்லையான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்தோமா? தேவன் நம்ம ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மளை தெரிந்தெடுத்தனாலதான் எங்க வந்திருக்கிறோம்? அவர் சமூகத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. யாரும் நாம இங்க வரல. விசுவாசிக்கிறீங்களா? நாம யாரும் இந்த இடத்துல வரல. அவர் நம்மளை இந்த இடத்துல வர வச்சிருக்கார். அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக தெரிந்தெடுத்தார் என்று சொன்னால், நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க தெருவுல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். 100 பேர் மத்தியில ஏன் குறிப்பிட்டு உங்களை தெரிஞ்ச சிஸ்டர் ஏரியால நிறைய கூட்டம் இருக்கு, பர்டிகுலரா ஒரு பிளாட்ல ஒரு சின்ன வீட்டுல ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் ஏன் தெரிந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏனென்று சொன்னால், நீங்க மிகுந்த கனிகளை தேவனுக்காக கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லமா, நான் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். மிகுந்த கனி கொடுக்கிறதுனா என்ன? வாசிக்கலாமா? யோவான் 4:39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இந்த இடத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீயை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சமாரிய ஸ்திரீயை குறித்து சொல்லப்படுகிறது. சமாரிய ஸ்திரீ அங்க இருக்கிற கிணற்றுல தண்ணீர் மொள்ள வரும் பொழுது ஆண்டவருக்கும் அவளுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது. இவள் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் வெளிப்படுத்தின பிறகு அவள் எதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். அவ எவ்வளவு பாவம் செய்துட்டு இருக்கா, உனக்கு உன்னுடைய புருஷன் எங்க என்று கேட்கும் பொழுது, எனக்கு இல்லைன்னு சொன்னா, நீ சொல்லது சரிதான், உனக்கு இப்பொழுது இருக்கிறதும் புருஷன் இல்லை, ஏற்கனவே இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய சொல்லி ஆண்டவர் அவளோடு இடைப்பட்ட உடனே அவள் என்ன செய்தான்னு சொல்லி பார்த்தோம்னால், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம், சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். அவள் பாவம் நிறைந்த ஸ்திரீயா இருக்கலாம், ஒருவேளை அவள் தேவனுக்கு பிரியமில்லாதவளா இருக்கலாம். ஆனா இயேசுவை சந்தித்த பிறகு அவள் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய சமாரியா பட்டணத்துக்கு உள்ள போய் அவள் தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறாள். என்ன சாட்சி? இப்படிப்பட்ட ஒரு மேசியாவை நான் பார்த்தேன், நான் கிறிஸ்துவை பார்த்தேன், எனக்கு நடந்த நான் செய்து கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் அப்படியே அவர் வெளிப்படுத்துறாரு, அவர் நிச்சயமாவே அவர் கிறிஸ்துவாக இருப்பார், மேசியாவாக இருப்பார், எனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் போய் அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு அவள் தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அவள் சாட்சியை கேட்ட அநேக தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. இதுதாங்க கனி கொடுக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. கனி கொடுக்கிறதுனா நேரா வந்து சர்ச்சில தான் சொல்லணும், சாட்சிலாம் கிடையாது. சர்ச்சில் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டா முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. அவள் அந்த ஊருக்குள்ள போய் இயேசு இப்பட்ட காரியங்கள்லாம் செய்தாரு, அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துருச்சு, என் வாழ்க்கை ஆட்சி விட்டது, நான் இன்னைக்கு ஒரு புதிய நிறைவுக்குள்ள, எனக்குள்ள இருந்த ஒரு விதமான பிசாசு போராட்டம்லாம் மாறி நான் இன்னைக்கு சமாதானமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், அவர்கிட்ட பேசின உடனே எனக்குள்ள நிம்மதி வந்து விட்டது என்று சொல்லி அந்த இடத்துல அந்த சாட்சின்ற வார்த்தையே சொல்லப்படுது பாருங்க. அவள் போய் சாட்சி சொல்றா. அல்லேலூயா. அந்த ஊரு ஃபுல்லா சமாரியா பட்டணம் முழு திரிந்து, எம்மா 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 உனக்கு தெரியுமா அங்க ஒருத்தர் வந்திருக்காரு, அக்கா உனக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்துன்ற ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசின உடனே நான் சமாதானம் அடைஞ்சிருக்கேன், எனக்குரிய எல்லா பிரச்சனையும் அவர் சொல்லிட்டாரு, நீ வந்து பாரு,
அவர்கிட்ட நீ பாத்தீன்னா நீயும் விடுதலையாவ, நீயும் சுகமாகுவேன் என்று சொல்லி அவள் போய் சாட்சி சொன்னான். ஹல்லேலூயா. அதுதாங்க வாழ்க்கை. கனி கொடுக்கிறதுனா நம்மளே என்னது, வெறும் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, வேதம் வாசிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே செய்த மகிமையான காரியங்களை ஒவ்வொரு நாளும் சுற்றியுள்ள ஜனங்கள் மத்தியிலே சாட்சிகளாக, உங்க சொந்தக்காரங்க மத்தியில போய், அதுக்காக நீங்க போகணும், சாட்சி சொல்றதுக்காக போகணும், தேவன் செய்த நன்மையை சொல்றதுக்காகவே போகணும். எந்த கிராமம்லாம் உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, உங்க சொந்த ஊர் எதுவோ அங்கெல்லாம் போயிட்டு சாட்சி சொல்லும்படியாக தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஒவ்வொரு வீடா போய் என்ன பேசுறோம், என்ன பேசுறாங்கன்னா, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க தெரியுமா, அந்த வீட்டுல நேத்து நைட்டு என்ன நடந்தது தெரியுமா, பெரிய மகா அப்படியே சீக்ரெட் சொல்ற மாதிரி. ஆண்டவர் ஒவ்வொரு வீடா போய் சாட்சி சொல்ல சொன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஒரே சண்டை, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நைட்டெல்லாம் சண்டை தெரியுமா. அதையே பால் வாங்க போற, மாவு வாங்க போறேன்னு கையில ஒரு மாவு பாக்கெட்டை வச்சுக்கிட்டு அந்த நாளாவது சண்டை தெரியுமா தெரியாதா இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, அதை யாருக்கு, எத்தனை பேருக்கு குறைஞ்சபட்சம் சொல்றது, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாக்குறீங்க பாத்தீங்களா. எத்தனை இங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க தான், சொல்றவங்க எப்படி சொல்லுவாங்க, எத்தனை பேருக்கு சொல்லுவாங்க, குறைஞ்சபட்சம் அந்த மாவு வாங்குறதுக்குள்ள போயிட்டு அந்த கடைக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எத்தனை பேர்த்த சொல்லுவோம் சொல்லுங்களேன். வெரி குட். ஃபுல்லா தெரியுமா தெரியுமா, நேத்து நைட்டு நடந்த விஷயம் தெரியுமா, அடுத்தது இன்னொன்னு தெரியுமா, அந்த எதிர் வீடு ஏதாவது ஒரு பேரை சொல்லிடலாம், தீபா, இந்த தீபா வீட்டு நேத்து நைட்டு அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் அம்மா நைட்டு யாருக்கும் தெரியாம கூட்டு வந்து எடுத்துட்டு வந்து வீட்டு உள்ள இறக்கிட்டாங்க தெரியுமா, உனக்கு தெரியுமா. அதை எத்தனை பேருக்கு சொல்றது, ஃப்ரிட்ஜி அவங்க தீபா வீட்டுல வாங்கிட்டாங்க, உன் வீட்டுல கூட அவ்வளவு பெருசு இல்ல, அவங்க வீட்டுல அவ்வளவு பெருசு வந்து இறங்கி இருக்கு தெரியுமா தெரியாதா உனக்கு. என்னடா இது, எல்லாரையும் பார்த்தா யாருமே எதுவுமே செய்ய, நம்மெல்லாம் வந்து கர்த்தருடைய என்னது எஸ்தர் வாரியர்களா இருக்கனால இந்த காரியம்லாம் இல்லை. சோ இதை குறிச்சு பேசுறதுக்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. இந்த அடுத்தவன் வீட்டுல என்ன நடக்குது, இவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, உள்ள இருந்து வெளியில என்ன நடக்குது, இவங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்ன நடக்குது, இந்த பத்தி பேசுற வேலை நமக்கு கிடையாது. தேவனுடைய சாட்சியை அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்காவது ஒரு நாளைக்கு போய், அக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய சாட்சி இருக்கு, அக்கா நிறைய சாட்சி இருக்கு, தங்கச்சி நிறைய சாட்சி இருக்கு, கடைசி வரைக்கும் அந்த சாட்சி நிறைய சாட்சியை மறந்தே போய் அடுத்த பிரச்சனையே வந்துருது. ஏன்னா சாட்சி சொல்றதே இல்லை. எப்போ சர்ச்சில் டைம் கிடைக்குமோ வந்து சொல்லலாம் காத்திருந்து அந்த 4 சாட்சி போய் இன்னொன்று அடுத்த பிரச்சனை வந்தோன்னா சாட்சி எல்லாம் மறந்துடும். தேவன் செஞ்ச நன்மையெல்லாம் மறந்துட்டு என்ன நடக்குது, ஒரே பிரச்சனை செஞ்ச அற்புதம்லாம் மறந்துடுவாங்க. ஏன்னா கர்த்தர் செஞ்ச சாட்சியை என்ன பண்றது இல்ல, கர்த்தர் சொன்ன செய்த காரியங்களை 4 பேருக்காவது நாம் அறிவிக்கும்படி. அவள் ஒருவேளை அவள் வாழ்க்கை தரிக்கிட்டவளாக இருக்கலாம், ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. அவள் சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு பட்டணமே தயாராக இருந்தது. அல்லேலூயா. அவள் கெட்டவளாக இருந்தாலும் கிறிஸ்துவை பற்றி எல்லாரிடத்திலும் போய் சாட்சி சொல்லுவதற்கு தவறவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லணும், கண்ணோடு உட்கார்ந்துருக்காங்களா, அழுகையோடு உட்கார்ந்துருக்காங்களா, ஆமாமா நீ செஞ்சதுக்கு நல்லா அழு, நீ பண்ணதுக்கு தான் உனக்கு நடக்கணும்னு அப்படியே போகக்கூடாது. அங்க போறவங்க மத்தியில சொன்னாக்கா, உங்க வீட்டுல இந்த எதிர் வீட்டுல எஸ்தர் ஜெபம் நடக்குது பாரு, நீ போய் உட்கார்ந்து இந்த கண்ணீரை அங்க வடிச்சு பாரு, கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்காம விடவே மாட்டார். அல்லேலூயா. இதுதாங்க சாட்சி. அல்லேலூயா. ஊர்ல இருக்காங்களா, போன் பண்ணுங்க, ஊர்ல இருக்கவங்களுக்கு சாட்சி சொல்லுங்க, போன் பண்ணி, நான் எஸ்தர் ஜெபம் செஞ்சேன், நான் மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் ஏன் மாற்றினார். அக்கா நீயும் என்ன பண்ண, நீ ஜெபம் பண்ண, மத்தவங்களுக்காக நீ திறப்புல நின்னு ஜெபம் பண்ணினா கர்த்தர் உன் சிறையிருப்பையும் மாற பண்ணுவார். அல்லேலூயா. இந்த சாட்சியை பகிர விட்டால் கர்த்தர் நம்மளதான் கணக்கு கேட்பார். வாசிச்சாங்கல்ல வசனம், நீ இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா சகாயம் கொடுப்பாரு, யூதருக்கு ரட்சிப்பு வரும்,
சகாயம் வரும். எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வரும்? நம்ம கிட்ட இருந்து வராது. நம்ம கிட்ட இருந்து வராது, வேறொரு இடத்திலிருந்து வரும். ஏன்னா நன்மை உங்ககிட்ட தானே கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. எப்பொழுதும் என்னது, ஒரு 2 பேரை புடிச்சுக்கிறது. ஜாஸ்மின் அந்த ஊர் ஃபுல்லா கூட்டுவா, அந்த ஊர் ஃபுல்லா ஒவ்வொரு வீடா அவங்க மட்டும்தான் சாட்சி சொல்லணுமா? உங்களுக்கு இருக்காங்க சொல்லுங்க, தோராயமா சொல்லுங்க, எவ்வளவு பேர்? 100 பேரு சொல்லுங்க. ஒரு மாசம் ஃபுல்லா கர்த்தர் செய்த நன்மையை சொன்னா 100 பேர்ல 10 பேராவது அடுத்த எஸ்தர் ஜெபத்துக்கு வந்துருவாங்கல்ல. ஏன்னா அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில அற்புதம் பார்த்துருவாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டாங்கன்னா, இங்க இருக்கிற வெறும் அவங்க மட்டும் இல்ல, யாரு விஜயா சிஸ்டர் மட்டும் இல்ல, ஒவ்வொருவரும் நம்ம ஜெபிக்கிறோம். கரெக்ட், நம்ம ஜெபிக்கிறோம், நிறைய ஜெபிக்கிறோம். போய் சாட்சி சொல்லணும். தெரியாப்படாத ஜனங்களுக்கு போய் நிறைய பேர் கண்ணீரோட இருக்காங்க. ஜெபம் பண்ணோம்ல, நிறைய பேரு கதறுதல்ல இருக்காங்க. விமர்சனம் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. சொல்றதுக்கு ஆள் இருந்தா அதை கேட்கறதுக்கும் ஆள் இருக்கு. அல்லேலூயா. கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சொன்னோம்னா கேட்க நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறது கனி கொடுக்கும்படியாக. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் பார்த்து சொல்லுங்க, நான் இந்த மைக்கே தாங்கல, கனி கொடுக்கணும்னு சொல்லுங்களேன். இனிமே ஊருக்கு அத பக்கத்துல அவன் எதுவும் வாங்கினா எனக்கு என்னப்பா, அவன் ஃப்ளைட்டே வாங்கினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவங்க வீட்டுல பிரச்சனை நடந்தா எனக்கு என்ன பிரச்சனை? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பூமிக்கு உப்பாக வெளிச்சமாக வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க விளக்காக கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுவாசிக்கிறேன். இன்னைக்கே போய் ஸ்திரிய போல ஊரு ஃபுல்லா சொல்றீங்களோ இல்லையோ, உங்க குடும்பமா அதுக்காகவே காசு செலவு பண்ணி நீங்க டிராவல் பண்ணி போகணும். அவங்க ஒரு தடவை கேட்க மாட்டாங்க. கேக்குறாங்களோ இல்லையோ, நீங்க சாட்சி சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? யாருடைய கடமை? அவர் அதற்காக தான் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த சாட்சியை நான் சொல்லுவேன்னு சொல்லி நம்பிதான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மளை தெரிந்து கொண்டது என்னன்னா, இந்த சகோதரி மூலமா ஒரு கூட்டமே அவரை அறியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மகளை நான் தொடுறேன், நான் சொல்லிட்டு இருக்கிறான். எஸ்தர் ஜெபத்தை பத்தி சொல்றதே இல்லை. நம்ம ஏன் சொல்லணும்? நம்மளே மெதுவா ஜெபம் பண்ணிட்டு மெதுவா, ஏன்னா அவங்களுக்கு அற்புதம் நடந்துடக்கூடாது. நான் மட்டும் அற்புதம் பெற்று, நான் சுகம் பெற்று, நான் மட்டும் எஸ்தர் ஜெபம் வந்தா போதும். அப்படியே இல்லை. என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஒரு டார்கெட் வைக்க போறோம், சொல்ல போறீங்க. அடுத்த மாசம் எஸ்தர் ஜெபத்துல 10 பேருக்காவது சாட்சி சொல்லி நான் அவங்கள ஜெபம் பண்ண வச்சு நான் கொண்டு வருவேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தவானா. உங்களுக்குள்ள தேவனிடத்துல தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானம் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே மூச்சு இழுத்து விட்டுக்கோங்க. இவ்வளவு பெரிய விஷயமா? 10 பேரா? சரி, உங்களுக்கு வேணும்னா 10 பேருன்றதே கம்மி தான். ஏன்னா அவங்க ஒரு சொந்தக்காரங்களே 100 பேர் இருக்காங்கன்றாங்க. 100 பேருக்கிட்ட சொன்னீங்கன்னா 50 பேர் வந்துருவாங்க. நான் கம்மியா தான் சொல்லியிருக்கேன். நோட் பண்ணிக்கலாம். ஷாலினி சிஸ்டர், கிறிஸ்டினா சிஸ்டர் நோட் பண்ணிக்கோங்க. கையை உயர்த்த போறாங்க. அதுக்குன்னு கையை கீழே போட்டீங்கன்னா ஆண்டவர் பாக்குறாரு. நீங்க கனி கொடுக்கலன்னா என்ன? கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அதுவும் இருக்கு, அடுத்தது வருது, அதுவும் வருது. கை தூக்கலனாலும் பிரச்சனை. அதனால உஷாராயிக்கோங்க. எங்க 2 சிஸ்டரையுமே காணும். திவ்யா சிஸ்டர் நீங்களாவது பார்த்துக்கோங்க, சரியா? யுவராணி சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கொஞ்சம் எல்லாரையும் பார்த்துக்கோங்க. ஓகே, கவனிங்க. இப்ப நான் கேள்வி கேட்க போறேன். அடுத்த மாசம் நாங்க வந்தா, வரலன்னா நாங்க வீட்டுக்கே வந்துருவோம். சகுந்தலா சிஸ்டர், நாங்க வீட்டுக்கே வரும். நாங்க சாயங்காலம் வர்றதா மதியானம் வந்துருவோம், அவ்வளவுதான். சரிங்களா? சரி. விடுற மாதிரி இல்லை, யாரையும் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா அவர் நம்மளை தெரிந்தெடுத்துட்டார், எங்கேயும் ஓட விட மாட்டாரு. அவர் நம்மளை தெரிந்தெடுத்தனால நீங்க பாதாளத்தின் அடியில போனாலும் அவர் கை அங்க வந்து பிடிக்கும். படுக்க போட்டாலும் அங்கேயும் அவர் கரம் வந்து நம்மளை பிடிக்கும். அல்லேலூயா. எங்க ஓடினாலும் விட மாட்டார். இந்த மாசம் சொல்ல போறோம். அடுத்த மாசம் எஸ்தர் ஜெபம் வரும் பொழுது 1 மாசம் இருக்கு. ஊருக்கெல்லாம் கூட போயிட்டு வந்துடலாம். ஊருக்கெல்லாம் போகலாம். எல்லாம் இன்னும் டைம் இருக்கு.
இந்த சாட்சி சொல்றதுக்காக போனோம். சும்மா போய் அங்க பார்க்க போறேன், இங்க பார்க்க போறேன், ஃபங்க்ஷன் போறேன், காது குத்தி, இதுக்கெல்லாம் போக கூடாது. அது அப்புறமா போய்க்கோங்க. இந்த சாட்சி எனக்கு செய்த நன்மைய சாட்சி அவள் போய் அந்த பட்டணம் முழுவதும்னா எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பா பாருங்க. இந்த சமாரிய பெண் பத்தி நம்ம பார்க்கும்போது அவங்க எவ்வளவு பெரிய பிரயாசம் பாருங்க. அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுருச்சுங்க, ஒரே ஒரு சாட்சி. நீங்க சாட்சி சொன்னா கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. ஏன்னா கண்ணீரோடு நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையில நிறைய பேர் இருக்காங்க, போராட்டத்துல நிறைய பேர் இருக்காங்க, விடுதலை இல்லாம இருக்காங்க, சுகம் இல்லாம இருக்காங்க, பிசாசு பிடியில இருக்காங்க. நீங்க போய் சாட்சி சொன்னா கர்த்தர் அங்க கிரியை செய்வார். உங்க சாட்சி அங்க கிரியையா மாறி கர்த்தருடைய விசுவாசம் அவங்களுக்குள்ள வந்து அவர்களும் தேவனுக்குரியவர்களாக மாற்றப்படுவாங்க. உங்க சாட்சியில பெரிய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்த மாசம் நானு இந்த இடத்துல எஸ்தர் ஜெபம் வரும் பொழுது வெறும் ஜாஸ்மின் சிஸ்டர் இல்லை, இங்க இருக்கிற இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் 10 பேரையாவது நான் இந்த சாட்சியை சொல்லி கொண்டு வருவேன் அப்படின்றவங்க கையை இப்போ உயர்த்துங்க. நீங்க 2 பேர் பார்த்துக்கோங்க. ஏன் உயர்த்தலனா வசனம் வருது, எல்லாரும் கை. ஓ, அப்ப சாட்சி சொல்ல மாட்டீங்களா நீங்க? ஆனா சொல்லுவோம். அப்படிதானே சொல்றீங்க? பரவாயில்ல, நாங்க ஒன்றும் உங்களை வந்து வாட்ச் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களுமே 10 பேர் அவங்களும் கூட்டு வரணும். ஏன்னா நான் அவங்கள பாக்குறேன்ல. எல்லாரும் கைகளை விசுவாசத்தோட உயர்த்தலாம். ஆண்டவர் மகிமை அடைவாராங்க. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எனக்கு செஞ்ச நன்மைய சாட்சியா என் சொந்தக்காரவங்க, பேசாத என் பக்கத்து வீடுக்காரவங்க, இதுவரைக்குமே முறுமுறுப்பா இருக்கிற தூரத்து சொந்தக்காரவங்க, இந்த சாட்சி சொல்றதுக்காகவே போய் பேசுவேன். மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்ன எல்லா மூஞ்சிலையும் போய் முழிச்சு சொல்லுங்க சொல்லுங்க, இந்த சாட்சியை நான் சொல்லுவேன். கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மையை சொல்லுவேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிடிக்கவே இல்லை நம்ம சாட்சி. பிசாசுக்கு தெரியும் நீங்க சொல்ற சாட்சி கர்த்தருடைய மகிமை விளங்க பண்ணி அவர்கள் பெரிய விடுதலையை பார்ப்ப. அப்படின்னு கேட்டோன்னே ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னோன்னே 2 குருடர்களுக்கும் பார்வை உண்டாயிடும். ஆண்டவர் அவங்க கையை நீட்டி அவங்க கண்ணை வந்து சுகமாக்கிடுவாரு. அப்போ சுகமானோன்னு நீங்க நோட் பண்ணி வீட்டுல போய் வாசிங்க. மத்தேயு 9:27, 28, 29. அப்போ ஆண்டவர் சுகப்படுத்திட்டு சொல்லுவாரு, யாருக்கும் சொல்லக்கூடாது, உன் கண்ணை நான் சுகப்படுத்தினேன்னு. இப்ப இன்னைக்கு சொல்றாருல, இங்க சாட்சி சொல்லணும்னு சொல்றாருல, கனி கொடுக்கணும்னு. இந்த இடத்துல அந்த 2 குருடரையும் பார்த்து சொல்லுவார், நீ யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனா 29ஆம் வசனம் வாசிச்சிருங்க. இருங்க 31 வாசிங்க. கவனிங்க. அந்த 2 பேர்கிட்ட சொல்றாரு, ஒருவரும் அறியாதபடி எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லுவாரு. நீ கண்ணு கொடுத்துட்டேன்னு நான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. ஆனா அவங்க புறப்பட்டு போய் தேசமெங்கிலும், எப்பா இயேசு எனக்கு பார்வை கொடுத்தாருப்பா, எப்பா இயேசு எனக்கு பிறவி குருடனா இருந்தேன் என்ன பார்வையடைய செய்தாருப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு இல்லைங்க, 2 பேருக்கு இல்லைங்க, எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காரு? அவங்க அந்த குருடர்கள் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காங்க? தேசமெங்கிலும் சொல்லியிருக்காங்க. நாம எத்தனை பேருக்கு சொல்றோம்? அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் கனி கொடுக்கும்படியான நம்மளை தெரிந்தெடுத்தது என்னன்னா, ஏதோ ஒரு கனி 2 கனி இல்ல, சொல்லணும் 30, 60, 100 உமக்கு பலன் கொடுக்கணும் ஆண்டவர். அதுக்கு தானே நம்பி தெரிந்தெடுத்து இருக்கிறாரு. அல்லேலூயா. தெருவுல 100 பேர் இருக்கும் போது ஏப்பா உன்னை சூஸ் பண்ணணும்? அவங்களெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கலாம்ல. நம்மளை விட நல்லவங்களாம் இருக்காங்கல்ல, ரொம்ப நல்லவங்க இருக்காங்க, உண்மையானவங்க இருக்காங்க, அப்படியே தெய்வ வணக்கம் மண்டிட்டு பண்றவங்களா இருக்காங்க மத்தியில. ஏன் நம்மளை தெரிந்தெடுத்துக்கணும்? நம்ம போய் சாட்சி சொல்லுவோம்.
நம்ம போய் அநேகரை கர்த்தருக்குள்ள வழி நடத்துவோன்றத, கனி கொடுப்போன்றத நம்பிதான் கர்த்தர் நம்மள தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முடிக்க போறேன். 3:12. ம் 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 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். ம் 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் தூற்றுக்கூடை அவர் கையில வச்சிருக்கிறாரு. சீக்கிரமா வரப்போறாரு. இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். அவர் கையில தூற்றுக்கூடை வைத்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன பண்ண போறாரு? களஞ்சியத்துல கோதுமை மணிகளை முறத்துல போட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? கூட்டுவாங்க. என்ன நடக்கும்? பதரெல்லாம் அப்படியே வெளியில போயிடும். வெறும் கோதுமை மணிகள் மட்டும் அந்த முறத்துல இருந்துரும். அப்போ பதரெல்லாம் தனியா பிரிக்க போறாரு. கோதுமை மணிகள் எல்லாம் கர்த்தருக்காக கனி கொடுக்கிறவங்க எல்லாம் தனியா வைக்க போறாரு. சும்மா நானும் கனி கொடுக்குறேன்னு சும்மா ஆண்டவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத, ஜபமும் பண்ணாத, வேதமும் வாசிக்காம, தேவனுடைய சாட்சியும் சொல்லாத பதரெல்லாம் என்ன பண்ண போறாரு? ஆண்டவர் வெளியேற்ற போகிறார். நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர் கேட்பார், உன்னை தெரிந்தெடுத்தேனே, உன்னை பிரித்தெடுத்தேனே, உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதா? உன் குடும்பம் மனமாறுச்சா? நீ கனி கொடுத்தியா? கேட்பாரு. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அவரு பார்த்துட்டே இருக்காரு. இந்த அம்மா நாளைக்கு கனி கொடுக்கும். இந்த வருஷம் வரைக்கும் விட்டுறலாம். இந்த வருஷத்துக்குள்ள இந்த அம்மா கனி கொடுக்கும்னு பார்த்துட்டே இருக்காரு. ஒருவேளை கனி கொடுக்காத பட்சத்திலே அவர் பார்த்து 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 இதை வைத்து இனிமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இது ஒருபோதும் கனி கொடுக்கல. மற்றவங்களையும் என்ன பண்ணுது? கோல் மூட்டுதலும், சண்டை உண்டு பண்றதலும், சர்ச்சுக்குள்ள கலவரம் பண்ணிக்கிட்டு இது நடக்குமா அது நடக்குமான்னு இது இருக்கிற கனியையும் கெடுத்து போகுதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாராம்? வெட்டி அக்கினியிலே போடுறார். நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்.